ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க. உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் பரணி. இந்த விட நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஆயில் மற்றும் ஆர்பிஎல் பேங்க் கொலாபரேட் பண்ணி அதை கோபிராண்ட் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க கார்டு தான் இந்தியன் ஆயில் ஆர்பிஎல் பேங்க் எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டு. அதாவது போன வாரம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் ஆர்பிஎல் பேங்க் கிரெடிட் கார்டு பார்த்தோம். இதில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கறதால இவங்க எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே சப்ஸ்கிரைபர் விருப்பப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் இந்தியன் ஆயில் ஆர்பிஎல் பேங்க் நார்மல் கிரெடிட் கார்டு பற்றி பார்க்கணும்னா அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது பாருங்க. வீடியோக்கு மேலே கார்னரில் வரும் பாருங்க. அந்த கிளிக் பண்ணிங்கன்னா கூட அந்த வீடியோக்கு உங்களுக்கு கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா? இந்த கார்டை வந்து நான் நிறைய இடத்துல ஃபோரமில் பார்த்தப்ப ஸோ அண்டர் ரேட்டட் ஃபியூல் கார்டுன்னு சொல்கிறாங்க. இவங்க எப்படி ப்ரொமோட் பண்றாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்க 250 லிட்டர் வரைக்கும் பெட்ரோல் பாயிண்ட்ஸ் அதாவது ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 8.5% வேல்யூ பேக் கொடுக்கும். நீங்க ஸ்பெண்ட் பண்ண 8.5% வேல்யூ பேக் கொடுக்கும்னு சொல்றாங்க. அவங்க கொடுக்குற ஃபியூல் பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட்டுக்கு 50 பைசா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இந்த கார்டு அண்டர் ரேட்டடா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோட முடிவுல உங்களுக்கு புரிய வரும், தெரிய வரும். சரிங்களா? இங்க பாருங்க, கார்டு டைப் பாத்தீங்கன்னா இது ஒரு பெட்ரோல் கார்டு, அதாவது ஃபியூல் கார்டுன்னு சொல்லலாம். சரிங்களா? அதனால தான் இந்தியன் ஆயில் ஆர்பிஎல் பேங்க் எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டு சொல்றாங்க. இந்த எக்ஸ்ட்ரான்றது இந்தியன் ஆயிலோட ஒரு ரிவார்ட் பாயிண்ட் ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ அது கூட கொலாபரேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இந்த கார்டோட எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு 35,000 நீங்க வந்து ஏர்ன் பண்ணணும். அப்படி இல்லையா பிசினஸ் மேனானா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கணும் அப் டு 6 lakhs வரைக்கும். ஸோ அப்படி பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டு எலிஜிபிள். அப்புறம் ஜாயினிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1,500 பிளஸ் டாக்ஸ். இது ஆனுவல் ஃபீஸும் பார்த்தீங்கன்னா 1,500 பிளஸ் டாக்ஸ். இதே உங்களுக்கு 2,75,000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ற கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா இந்த ஆனுவல் ஃபீ உங்களுக்கு வேவியர் ஆயிடும். ஸோ நீங்க வந்து இந்த ஃபீஸை கட்ட தேவையில்லை. சப்போஸ் நீங்க இந்த சேலரி அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜாயினிங் ஃபீஸ் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. பட் ஆனுவல் ஃபீஸ் ஃப்ரீயா கொடுத்து ரொம்ப ரொம்ப ரேர். அப்படி ஆனுவல் ஃபீஸ் ஃப்ரீயா கொடுக்குற கார்டு உங்களுக்கு கிடைச்சா தாராளமா நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதாவது நான் இப்பயே சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? வெல்கம் பெனிஃபிட்காக 3,000 ஃபியூல் பாயிண்ட் கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம் கொடுப்பான்னு கேட்டா யாரெல்லாம் இந்த ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இந்த 3,000 ஃபியூல் பாயிண்ட் கொடுப்பாங்க. அதுவும் இந்த ரெடீம் பண்றதுக்கு நீங்க கார்டு வாங்கின 30 நாளைக்குள்ள 500 ரூபாய் வரைக்கும் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு இந்த ஃபியூல் பாயிண்ட் எலிஜிபிள். அதாவது கிட்டத்தட்ட 1,500 ரூபாய் நீங்க திருப்பி கொடுத்துறாங்க நீங்க கட்டின ஜாயினிங் ஃபீஸை. பேமெண்ட் நெட்வொர்க் நிறைய இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மாஸ்டர், விசா, ரூபே அப்படி இப்படி நிறையவே இருக்கு. இந்த கார்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மாஸ்டர் கார்டு, ரூபே கார்டு தான் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க இந்தியாக்குள்ள மட்டும் தான் இருக்க போறேன் அப்படின்னா நீங்க வந்து ரூபே கார்டு கன்சிடர் பண்ணலாம். ஏன்னு கேட்டா ஸோ நீங்க வந்து கூகுள் பே, பேடிஎம் இது கூட மெர்ஜ் பண்ணி நீங்க நார்மல் டிரான்சாக்ஷன் நீங்க ஸ்கேன் பண்ணி யூபிஐ மூலமா நீங்க பே பண்றது. மாஸ்டர் கார்டில் அப்படி கிடையாது. யூபிஐ கூட பைண்ட் பண்ண முடியாது. பட் இன்டர்நேஷனல் டிராவல் பண்றீங்க, இந்தியா விட்டு அதிகமாக போவீங்கன்னா அப்போ மாஸ்டர் கார்டு நீங்க கன்சிடர் பண்ணலாம். இங்க பாருங்க, யூபிஐ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எஸ் இது வந்து யூபிஐ சப்போர்ட் இருக்கு. ஆஃப்லைன் யூபிஐ டிரான்சாக்ஷன் இருக்கு. இந்த ஆஃப்லைன் யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு அவங்க ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கறது இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து சின்ன கடையா வச்சிட்டு இருக்காங்க, அவங்களோட ரெவன்யூ வந்து ஒரு வருஷத்துக்கு பிலோ 2 lakhs இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட நீங்க போய் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இளநீ கடைக்காரோ இல்ல பூ கடைக்காரோ இல்ல பொட்டி கடைக்காரோ அவங்க கிட்ட நீங்க போய் ஸ்கேன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. இது கொஞ்சம் எனக்கு வருத்தமாக தான் இருக்கு. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 1 ஃபியூல் பாயிண்ட் 0.50 பைசா, அதாவது 50 பைசா. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மூலியமா தான் இது ரெடீம் பண்ண முடியும். ஸோ நீங்க இந்த பாயிண்ட்ஸை வந்து rbl-rewards.com மூலியமா ரெடீம் பண்ணலாம். ஸோ இந்த கண்டிப்பா இந்த ரிவார்ட் பாயிண்ட் வந்து ஃபைனலா ஒரு 2 நிமிஷம் நம்ம தாராளமா பேசலாம். சரிங்களா? இங்க ரிவார்ட்ஸ் பாருங்க 8.5% வரைக்கும் வேல்யூ பேக் பாயிண்ட்ஸ் கொடுக்குறதா சொல்றாங்க. அதாவது 15 ஃபியூல் பாயிண்ட் பிளஸ் 1% சர்சார்ஜ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு தான் நீங்க ஃபியூல் போடும்போது. ஸோ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த சர்சார்ஜ்ன்றது டிஃபால்ட்டா வரது, இது போய் இதில் இன்க்ளூட் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது 7.5% தான் அவங்க கேஷ் பேக் கொடுக்குறாங்க, வேல்யூ பேக். ஸோ இந்த 1% எடுத்துக்கூடாது. இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த சர்சார்ஜ் கூட மேக்ஸிமம் 200 per month. சரிங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு நீங்க மினிமம் 500 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிருக்கணுங்க. ஓகேங்களா? கெட் 2 ஃபியூல் பாயிண்ட் ஃபார் 100 ஸ்பெண்ட். அதாவது நீங்க ஒரு தடவை 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 2 ஃபியூல் பாயிண்ட் கொடுக்குறாங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1% கேஷ் பேக். இதுவும் நல்ல விஷயம் தான். ஸோ நீ எங்க போய் ஸ்பெண்ட் பண்ணலாம், சரி டைன் அவுட், ஷாப்பிங், ஸோ இன்க்ளூடிங் எவ்ரி லக்ஸரி ஐட்டம்ஸ் நீங்க பர்ச்சேஸ் எங்க போய் என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 ஃபியூல் பாயிண்ட் தரதா சொல்றாங்க. இட் இஸ் ஃபைன், குவைட் குட். பட் இதுலயும் ஒரு இக்கு இருக்குதுங்க. இதுதான் நான் வந்து இந்த கார்டுல, அதாவது ஆர்பிஎல் பேங்க் கார்டுல இது ஒரு இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். சரிங்களா? ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா மர்ச்சன்ட் கேட்டகரிஸ், மேஜரான கேட்டகரிஸ் அவங்க எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்கேயும் கேப் பண்ணியிருக்காங்க. ஒரு மாசத்துக்கு முக்கியமா பார்த்தா யூட்டிலிட்டிஸ்ல நீங்க என்ன ஒரு டெலிஃபோன் பில் வருமா, அப்புறம் கேஸ் பில் வருமா, அப்புறம் வாட்டர் பில் வருமா, ஸோ இது எல்லாமே ஓகேங்களா
இவங்க அதுக்கெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பே பண்ணும்போது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் தான் நம்ம வந்து மேஜரா பேமெண்ட் பண்றோம். அதுலயும் இல்ல இது ஒரு நியாயமா? அப்புறம் குஷ் கேஷ், அதாவது வந்து சூதாட்டம், அது நம்ம கேசினோலாம் நம்ம வந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் எஜுகேஷன்ல தான், அதாவது இன்சூரன்ஸும் எஜுகேஷன் தான் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுவோம். அதில் தான் வந்து 30,000 40,000 பேமெண்ட் பண்ணுவோம். அதுக்கே ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தரலாம். அட்லீஸ்ட் ஒரு 20 பைசா 30 பைசா கொடுத்தா கூட நல்லா இருக்கும். ஸோ இந்த கார்டில் எனக்கு அது ஒரு பெரிய ட்ராப்பாங்க. இதே ஹெச்டிஎஃப்சியா இருக்கட்டும், ஐசிஐசியா இருக்கட்டும், நான் வந்து அதெல்லாம் இன்சூரன்ஸ்க்குலாம் பேமெண்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து நல்ல கேஷ்பேக்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஓகே, இன்னும் ஒரு கேப் இருக்கும், இவங்க கேப்பாவது கொடுத்துருக்கலாம், அது கூட இங்க பண்ணல. அப்புறம் கவர்மெண்ட் சர்வீசஸ், நீங்க வேலட்ல காசு ஆட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்காது. கான்ட்ராக்ட் சர்வீசஸ், நீங்க கேஷா வித்ரா பண்ணாலும் இருக்காது. ஸோ ரயில்வேஸ், ஸோ இந்த மர்ச்சன்ட் கோடு இருக்கிற எந்த இடத்துலையும் கேஷ்பேக்ஸ் கிடையாது. சரிங்களா? இந்த மர்ச்சன்ட் கோட்னா என்னன்னு கேட்கலாம் நீங்க. இது வந்து ஒரு கேட்டகரிக்கும் ஒரு கோடு ஜெனரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோடுலாம் வந்து அதனுடைய எந்தெந்த கேட்டகரிலாம் எந்தெந்த மர்ச்சன்ட் கோடு, இந்த இடத்துல இதெல்லாம் பேமெண்ட் பண்ணா இதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணணும், இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுன்ற மாதிரி அது ஒரு பெரிய நெட்வொர்க் சிஸ்டம்ங்க. சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைல்ஸ்டோன் பெனிஃபிட் காய். நீங்க ஒரு குவார்ட்டருக்கும் 75,000 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1000 ஃபீல் பாயிண்ட் கொடுக்குறதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட ரூ. 500. ஓகேங்களா? உங்களுக்கு கேஷா, அதாவது நீங்க அதை வச்சு பெட்ரோல் கூட போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு நல்ல பெனிஃபிட் தான். அப்புறம் ஃபினான்ஷியல் சார்ஜஸ், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ரூ. 1000 ஸ்பெண்ட் பண்றீங்க, அதை அப்படியே நீங்க வந்து மறந்து விட்டுட்டீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரூ. 470 மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே போடுவாங்க. பட் ஒவ்வொரு மாசமும் 3.99% இது என்ன பண்ணா வட்டி குட்டி போட்டு ரூ. 740 ஆயிடும். பட் இது மட்டும் சார்ஜஸ் வராது. அதுக்கப்புறம் இதுக்குள்ள சர்சார்ஜ், சர்வீஸ் சார்ஜஸ், ஜிஎஸ்டி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவர் டியூ வேல்யூன்னு சொல்லிட்டு ஓவர் டியூ சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு அது மட்டும் வந்து ரூ. 470 மட்டும் உங்களுக்கு வராது. சரிங்களா? ரூ. 1000 மேல 470, 2000, 2500, 3000 போய்க்கிட்டே இருக்கும். ஸோ அதனால நீங்க கிரெடிட் கார்டு வந்து எந்த ஒரு விதத்திலும் டியூ வைக்காம பேமெண்ட் பண்றதா நல்லது. மினிமம் டியூ கூட பே பண்றதை அவாய்ட் பண்ணீங்க. கம்ப்ளீட்டா நீங்க க்ளோஸ் பண்ற மாதிரி இருந்தா நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். இதோட வேல்யூ அது. கேஷ் வித்ராவல் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க எப்போ வித்ரா பண்ணாலும் ஒரு ரூ. 500 மினிமம் பிடிச்சிருவாங்க. அப்படி இல்லையா 2.5% பிடிப்பாங்க. ஸோ இது ஒரு கேர்ஃபுல்லா இருங்க. கேஷ் வித்ரா பண்றது நல்லதே கிடையாது. கிரெடிட் கார்டு வச்சு கேஷ் வித்ரா பண்றது நல்ல விஷயமே கிடையாது. சரிங்களா? ரிவார்ட் ரிடம்ஷன், நீங்க அவங்களுடைய RBL rewards.com வெப்சைட்ல போயிட்டு நீங்க ரிவார்ட் பாயிண்ட் எதனா ரெடீம் பண்ணீங்கன்னா அதுக்கு சார்ஜஸ் இருக்கு 99 பிளஸ். அதான் சொன்னல, நம்ம லாஸ்டா ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆகுது, எப்படி அவங்க கொடுப்பாங்கன்றது. ஸோ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இது நம்ம வேலை கிடையாது. ஸோ பங்க்ல எல்லாமே பண்ணுவாங்க. நீங்க இந்த கிரெடிட் கார்டு வச்சு நீங்க பேமெண்ட் பண்றப்ப பங்க்ல ஒரு தடவையும் ஸ்வைப் பண்றப்பையும் உங்களுடைய ஃபோன் நம்பர் கூட மெர்ஜா இருக்கும். உங்க ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா ரிவார்ட் ப்ரோக்ராம்ல நீங்க ஆல்ரெடி ஆட் ஆயிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த கார்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரிவார்ட் வந்து ஒரு கார்டு, இந்த மாதிரி கார்டு கொடுத்துருவாங்க. ஸோ நான் வந்து 2016 வந்து இந்த மாதிரி கார்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு தடவை நான் காசு கொடுத்து பெட்ரோல் போடும்போது இந்த கார்டை வச்சு ஸ்வைப் பண்ணா அவங்க வந்து பாயிண்ட்ஸ் ஏற்றி கொடுத்துருவாங்க. நான் ஒரு 6 மந்த் கழிச்சு 7 மந்த் கழிச்சு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம், அதாவது ஒரு பாயிண்ட் ஈக்குவல் 30 பைசா பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு எக்ஸ்ட்ரா ரிவார்ட் பாயிண்ட் 30 பைசா நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவேன். அப்படிலாம் நான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போதான் இந்த மொபைல் நம்பர் பேஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? நீங்க இந்த கார்டு ரெடீம் பண்ணும்போது நீங்க கொடுங்க, இந்த கார்டு பாயிண்ட் இருக்கு, இந்த ரெடீம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு இந்த கிரெடிட் கார்டு கொடுத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் ரெடீம் பண்ணிட்டு ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் அவங்க ரெடீம் பண்ணிட்டு ஓகே ரெடீம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க பெட்ரோல் போட்டுக்கலாம். ஸோ இப்படிதான் நான் இதுக்கு முன்னாடி இந்தியன் ஆயில் சிட்டி கார்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் அப்படிதான் பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிருந்தேன். HDFC இந்தியன் ஆயில் அப்படிதான் பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, நீங்க ஒவ்வொரு தடவை நீங்க வந்து கார்டு கொடுத்து நீங்க ஃபியூல் போடும்போது அந்த ஃபியூல் பாயிண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்ட்ரா ரிவார்ட் பாயிண்ட்ல ஏறிடும். ஸோ நீங்க ரெடீம் பண்றப்பையும் அங்க போய் ரெடீம் பண்றப்ப உங்களுக்கு அது 48 ஹவர்ஸ்ல உங்களுக்கு வவுச்சரா ரெடீம் ஆகி வந்துடும். ஸோ சீக்கிரமா வந்துடும். அதுதான் சொல்றாங்க, நீங்க வந்து அது எக்ஸ்ட்ரா ரிவார்ட் பாயிண்ட் ஏறதுக்கும் வரும், எஸ்எம்எஸ் வந்துடும், அதை ரெடீம் பண்றப்ப எஸ்எம்எஸ் வரும். ஸோ எக்ஸ்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எங்க ட்ராக் ஆகும்னா, ஸோ எக்ஸ்ட்ரா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே அவங்களுடைய இந்தியன் ஆயில் அந்த வெப்சைட்ல ட்ராக் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்க லாகின் பண்ணி பார்க்கலாம், ஒரு வேலை எஸ்எம்எஸ் அமைச்சும் பார்க்கலாம், நீங்க அவங்க கிட்ட கார்டு கொடுத்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்குன்னு அதையும் செக் பண்ணலாம். சரிங்களா? அது ஒரு பிரச்சனையே இருக்காது. ஸோ இங்க பாருங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஃபியூல் பாயிண்ட் நீங்க வந்து பெட்ரோல் பங்க்லேயே போயிட்டு இந்த ரெடீம் பண்ணீங்கன்னா 0.50 பைசா, அதாவது 50 பைசா. இல்ல நான் எக்ஸ்ட்ரா ரிவார்ட் ப்ரோக்ராம் மூலியமா தான் பண்ண போறேன் அப்படின்னு அவங்க வெப்சைட்ல போயிட்டு ஆப்ல போயிட்டு நீங்க வந்து வவுச்சரா ரெடீம் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க 0.30 பைசா அதில் ரெடி பண்ணும்போது ஆகும். இதே நான் வந்து ஃபியூலை வந்து நான் ரெடீம் RBL பேங்கோட அவங்க வெப்சைட் ஃபுல்லாக ரெடி பண்ண போறேனாக்கா பாருங்க 10 பைசா தான். ஸோ 50 பைசா எங்க 10 பைசா எங்க. ஸோ அதனால நீங்க வந்து இதை வச்சு மறுபடியும் பெட்ரோல் போறது தான் ரொம்ப நல்லது. அதாவது நீங்க எங்க வாங்குறீங்களோ அங்கேயே தான் யூஸ் பண்ண வைப்பாங்க. அதுதான் அவங்க நேரலாம் ப்ராடக்ட் கொடுக்குறது. சரிங்களா? அதனால நீங்க அந்த மாதிரியே பார்த்துக்கணும். நம்ம வாங்க குயிக்கா அவங்க வெப்சைட்ல போயிட்டு அந்த 2 3 விஷயங்கள் பார்த்துட்டு வந்துருவோம். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல, ஸோ இதான் RBLோட அவங்களுடைய பேஜ். ஸோ இங்க போயிட்டு நீங்க அந்த பாயிண்ட்ஸ் ரெடீம் பண்ணலாம். லாகின் பண்ணி உங்க பாயிண்ட்ஸ் இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் இங்க ரெடீம் பண்ணலாம். பட் இது நாட் ரெக்கமெண்டட். ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து 10 பைசா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்க இந்தியன் ஆயில் கார்டு இல்லாம மத்த கார்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது இவங்களோட பிராண்ட்ல மத்த கார்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்கள இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். ஹோட்டல், ஃபிளைட் டிக்கெட் இது எல்லாமே புக் பண்ணலாம். ஸோ இந்த இந்தியன் ஆயில் எக்ஸ்ட்ரா ரிவார்ட் ப்ரோக்ராம் வந்து இந்த கார்டு வச்சிருக்க மட்டும் தான் பண்ண முடியுமா? அப்படி கிடையாது. யார் வேணாலும் போய் நீங்க இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். நீங்க கையில கேஷ் கொடுத்துட்டு கூட இந்த பாயிண்ட்ஸ் நீங்க வந்து வாங்கிக்கலாம். உங்க அக்கௌண்ட்ல இந்த பாயிண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நிஜமாவே நல்ல விஷயம் தான். ஒரு தடவை நீங்க காசு கொடுத்து பெட்ரோல் போட்டா கூட உங்க மொபைல் நம்பர் கொடுத்து அப்டேட் பண்ண சொல்லுங்க. இல்லைன்னா உங்க ஆப் மூலியமா ஸ்கேன் பண்ணி அவங்க அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இதுக்குன்னு தனி வீடியோவும் போடுறேன்.
ஸோ கூடிய சீக்கிரத்தில் போட பார்க்குறேன் இந்தியன் ஆயில் அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, இந்த எக்ஸ்ட்ரா ரிவார்ட் ப்ரோக்ராம்ன்றது இந்த இடத்துல தான். இங்கே லாகின் பண்ணி உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே ஜென்ரேட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் எல்லா டீடைல்ஸும் நீங்கள் பார்க்கலாம். எப்போ பெட்ரோல் போட்டீங்க, எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்டேட் ஆயிருக்கு, எவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய ஃபியூல்கான நான் ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கேன். என் சேனல் பேஜ் போய் பாருங்க, இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்க. அவ்வளோ வீடியோ உங்களுக்கு இருக்கும், நீங்கள் பார்த்து யூஸ்ஃபுல் ஆகலாம். சரிங்களா? ஸோ கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து ஒரு 3000, 4000, 5000 அந்த ரேஞ்சில் பெட்ரோல் போடுறவங்க, நீங்கள் நார்மல் ஆர்பிஎல் இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு போயிடலாம். யாரெல்லாம் வந்து 10,000க்கு மேலே நான் ஃபியூல் போடுவேன் அப்படின்றவங்க இந்த கார்டு எக்ஸ்ட்ரா ரிவார்ட் ப்ரோ பாயிண்ட்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லையா ஃபினான்ஸ் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கூட, உங்களுக்கு ஏதாவது கார்டு பத்தி தெரிஞ்சுக்கணும், கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் புதுசா கிரெடிட் கார்டு வாங்க போறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.